இன்றைக்கி நம்ம புதியதாக எந்த செய்தியும் பார்க்க போகிறதில்ல. ஆல்ரெடி நடந்த செய்தியோட ஒரு அப்டேட்டட் விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது மகாவிஷ்ணு அப்படிங்கிற அந்த நபரை பற்றி நம்ம பேசுகிற 3வது வீடியோ. மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர் ஏன் கைது செய்யப்பட்டார், என்ன நடக்க போகுது அப்படிங்கிற செப்பரேட் வீடியோ நம்ம பேசிட்டோம். 2வது இவர் நீதிமன்றத்தில் காவல்துறையிலும் என்ன வாக்குமூலம் கொடுத்தார் அப்படிங்கிற 2வது வீடியோ நம்ம பேசிட்டோம். இப்போ 3வதாக மகாவிஷ்ணு வழக்கில் நீதிமன்ற காவலை தாண்டி வேறு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். 5 மிக முக்கியமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். முதல் விஷயம் மக்களே, இந்த மகாவிஷ்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காவல்துறை ஒரு விதமாக முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியில் வெற்றி கிடச்சிருச்சு. அதே நேரத்தில் மகாவிஷ்ணு தோக்கலை, வேறு மாதிரியான ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. யாரும் எதிர்பாராத ஒரு திருப்பம் இவரோட வழக்கில் நடந்திருக்கு. ஸோ இந்த காவல்துறை இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ஸோ நீதிமன்றமும் இப்போ மகாவிஷ்ணுவை நீங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு கிரீன் டிக் கொடுத்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் நீதிமன்ற காவலில் இருக்கார். நீதிமன்ற காவலில் இருக்கும்போது அவரை பார்த்தீங்கன்னா காவல்துறை விசாரிக்க முடியாது. நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒருத்தரை விசாரிக்கணும்னு வச்சுங்களேன், நீதிமன்றத்தில் காவல்துறை மனு போடணும். ஆனால் 7 நாள் கேட்டாங்க மகாவிஷ்ணு சம்மந்தப்பட்ட வழக்கில். 7 நாள் கொடுக்க முடியாது, 3 நாள் தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஏன் மகாவிஷ்ணுவை நீங்கள் விசாரிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சில கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர் பேசுனது தான் இங்கே மிகப்பெரிய சர்ச்சையாயிடுச்சு. இவர் எப்படிப்பட்ட விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருக்காரு, என்னென்ன மாதிரி சில விஷயங்கள் இவரோட அலுவலகத்தில் இருக்குது. திருப்பூரில் இருக்கக்கூடிய இவரோட அந்த ஃபவுண்டேஷனுக்கு நேராக போய் நாங்கள் விசிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னமா இது வரைக்கும் இவர் பேசியிருக்காரு, என்னென்ன ஆவணங்கள் அதில் இருக்குது, எதை இவர் மக்கள்கிட்ட விதைச்சிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் நாங்கள் கஸ்டடி கேட்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. 2வது பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் கிளை இருக்குது அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ சில வங்கி பரிவர்த்தனை இவரோட வழக்கில் நடந்திருக்கு. அந்த வங்கி பரிவர்த்தனைகள்லாம் முறையானதாக இருக்கா அப்படிங்கிறதையும் நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ 2 விஷயத்துக்காண்டி நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறை கஸ்டடியில் இருக்கிறது கேட்டுட்டு இருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இவர் எப்படிப்பட்ட பேச்சுகளை இந்த சமுதாயத்தில் விதைக்கிறார் அப்படிங்கிற நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா பணம் இவரோட ஃபவுண்டேஷனுக்கு வருது. இவர் அந்த பணத்தை வச்சு சில நல்லதுகள் செய்கிறதா சொல்கிறாரு. இந்த பணம் யார்கிட்டேருந்து வருது, எங்கேருந்து வருது, என்ன செய்கிறார், என்ன பண்ணுறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அடிப்படையாக நாங்கள் தெரிஞ்சுக்க முற்படுறோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை நீதிமன்றத்தில் விளக்கம் கொடுத்ததுனால இவருக்கு, அதாவது நீதிமன்றம் கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி கூப்பிட்றாங்க, உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஃபேஸ் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க, நான் நீதிமன்ற காவலில் இருக்கிறத தாண்டி நான் காவல்துறை கஸ்டடிக்கு போகிறதுக்கு நான் முழுமையாக ஒத்துழைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை மகாவிஷ்ணுவும் சொன்னதுனால இவர் பார்த்தீங்கன்னா இப்போ 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவல்லேருந்து காவல்துறை கஸ்டடிக்கு போயிட்டாரு. இப்போ நம்ம பேசுகிற தருவாய் கூட இவரோட அந்த ஃபவுண்டேஷனில் காவல்துறை ரெய்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இவரோட வீட்லையும் ரெய்டு பண்ணுறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நம்பர் 1 விஷயம். நம்பர் 2 என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமீன் ஒன்று கேட்டிருந்தார் நீதிமன்றத்தில். பட் அந்த ஜாமீன் மனுவை இவர் வாபஸ் வாங்கிட்டார். இவரோட வழக்கறிஞர், எங்களுக்கு ஜாமீன் தேவையில்லை, இந்த வழக்கை நாங்கள் சட்டப்பூர்வமாக சந்திக்கிறோம், இந்த வழக்கு எங்கே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் சட்டப்பூர்வமாக சந்திக்கிறோம், ஜாமீன் கேட்டு நான் வெளியே வர விரும்பலை அப்படின்னு சொல்லி அந்த ஜாமீன் மனுவை யாரும் எதிர்பாராத வண்ணம் திரும்பி வாங்கிட்டாரு. பொதுவாக அந்த மாதிரி வழக்கெல்லாம் இருந்துச்சுன்னா முன்ஜாமீன் கேட்பாங்க. இவரோட வழக்கில் இவ்வளவு தீவிரமான பிரச்சனை ஆகுங்கிறது அவருக்கு தெரியல. அதே நேரத்தில் இவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்கல்ல, அந்த ஜாமீன் மனு இருக்குது பார்த்தீங்களா, கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஜாமீன் மனு, அந்த மனுவை இவர் இதை விசாரிக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை இவரே வாபஸ் வாங்கிட்டாரு. ஸோ அந்த ஜாமீன் மனு இனிமேல் நீதிமன்றத்தில் இருக்காரு. இவர் முழுக்க காவல்துறை சார்ந்த அந்த வழக்கில் மட்டும்தான் இவரோட செய்திகள் தொடர்ந்த வண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். இது நம்பர் 2. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் நான் தான் எனக்கு என் தரப்பு என்னோட நியாயத்தை நீதிமன்றத்தில் சொல்லுவேன், நான் வழக்கறிஞர் வச்சு வாதாட மாட்டேன், நானே தான் வாதாடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு. என்னோட வழக்கில் நானே வாதாடி என் தரப்பு நியாயத்தை நீதிமன்றத்தில் சொல்கிறேன், அதற்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாரு. அதற்கும் நீதிமன்றம் தரப்புலேருந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவல்லேருந்து காவல்துறை கஸ்டடிக்கு போயிட்டாரு. இவர் தன்னுடைய ஜாமீன் மனுவை வாபஸ் வாங்கிட்டாரு. இவர் பார்த்தீங்கன்னா இனிமே பார்த்தீங்கன்னா முழுக்க இவரோட வழக்கை இவரே வாதாட போகிறார் அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய தகவல். ஸோ இப்போ வரைக்கும் இவர் பேசின அந்த மாற்றுத்திறனாளி சார்ந்த அந்த கருத்துக்கள் மட்டும்தான் இவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இவர் மாற்றுத்திறனாளியை பேசுனதுனால இந்த வழக்கு அடுத்த கட்டமாக இருக்கே தவிர, நார்மல் அவதூறு வழக்கு, அந்த அவதூறு வழக்கில் ஒரு மாற்றுத்திறனாளியை பேசுனதுனால இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தனியாக பிரிவுகள் இருக்குது. அதன்
அதன் அடிப்படையில் இவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக அந்த மாற்றுத்திறனாளி சங்கம் இவருக்கு எதிராக நிற்குது. அரசு நிர்வாகம் இவரோட விஷயத்தில் மறைமுகமாக அந்த வேலையை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் இது மட்டும் மகாவிஷ்ணு அவர்களுக்கு சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால காவல்துறை இவரோட வேறு சில ஸ்பீச்சையும் வேறு சில வங்கி பரிவர்த்தனையும் எடுத்து இவரை லாக் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபடுறாங்க. கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த சில வழக்குகள் இவர் மேலே வர்றதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அவதூறு வழக்கில் பார்த்தீங்கன்னா இவர் வெளியே வர்றதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா இது ஒரு அவதூறு வழக்கு தான். அதை தாண்டி சில வழக்குகள் இவர் மேலே வரும்போது அது எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் வேறு சில வழக்குகள் நிச்சயமாக இவர் மேலே போடுறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. எது நடந்தாலும் அதை இந்த சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ இருக்கக்கூடிய தகவலை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.